சார் இவனுக்கா நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க? கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான் சார். செத்துருவான் சார். சாப்பிடாமலே செத்து போயிடுவான் சார். இதை சாப்பிட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பான். எஸ், மனிதாபிமானத்தோட நீ கொடுத்த ஜூஸ்ல மனசாட்சி இல்லாம எவனோ விஷம் கலந்திருக்கான். இவனோட உயிருக்கு யாரோ குறி வச்சிருக்காங்க. குறி வச்சவன் நம்மளை விட ஃபாஸ்டா இருக்கான். we should be alert. out. என்ன அலெக்ஸ், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல இருக்கு. ஆளாளுக்கு போட்டி போடுறாங்க உன் உயிருக்கு. மகான கூட குற்றவாளியா தான் பார்க்கும் போலீஸ். எந்த குற்றவாளியும் மனுஷனா தான் நான் பார்ப்பேன். கூலிக்காக கொலை செய்யறவனையும் லட்சியத்துக்காக கொலை செய்யறவனையும் சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். உன் லட்சியம் என்ன வேணுமாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா அது வெறியா மட்டும் மாறக்கூடாது. வெறி பிடிச்சவன் கண்ணுக்கு 110 மாடி கட்டடம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா கட்டடத்துக்குள்ள இருக்கிற உயிரோட அருமை தெரியாது. அந்த உயிரோட உணர்வுகள் புரியாது. அவன மாதிரி நீயும் சட்டத்தை கையில் எடுக்காத. சொல்லு, உன் தேவை என்ன? உன் குறிக்கோள் என்ன? பேச மாட்டியா? என் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஜூஸை குடிச்சிட்டு உன் உண்ணாவிரத்தை முடிச்சுக்க. இவனை கேஸில் கொண்டு வாங்க. சார் சார், நான் தமிழ்நாடு போலீஸ் சார்பா கைதி அலெக்ஸ் தேவனை சென்னைக்கு கூட்டு போக வந்திருக்கேன் சார். வாங்க. நீ ரொம்ப அழுத்தக்காரன். தண்ணி குடிக்க கூட வாயை திறக்கல. உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பாரு. எழுந்துரு. விடமாட்டேன். வலி, அவ்வளவு வலி நெஞ்சில. உலகமே எதிர்த்து நின்னாலும் அவனை விட மாட்டேன். எதுக்காக சார் என்னை அவசரமா வர சொன்னீங்க? ரத்னவேல், இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி கிளம்புறேன். நான் சொன்னல இந்த பிளாக் மார்க்கெட் பத்தி, அவங்கள பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கு. பல பேரோட பட்னி சாவுக்கு காரணமானவங்க இவனுங்க தான். அவங்க எல்லாரும் வழி நடத்திட்டு இருக்கவன் இவன் தான் லீடர். இந்த ரத்னவேல் இவனா? ஆமா, இவன் தான். பேரு ரகு. இதுல சேட்டான ஒரு பட்டம் வேற. சவுத்ல இருக்கிற ஃபுட் கார்பரேஷன் கோடவுன்ல பாதிக்கு மேல காலி பண்ணது இவன் தான். ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடம் பார்த்து தான் திருடவே ஆரம்பிக்கிறான். அதனால்தான் 4 தடவை ரெய்ட் நடந்தோம், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இவன் டாக்குமெண்ட்ஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. தப்பு நடந்துருச்சு சார். விலங்கு மாட்ட வேண்டிய ஒருத்தனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒருத்தனுக்கு விலங்கு மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் சார். என்ன சொல்ற? ஆமா சார். இந்த சேட்டாரகுக்குள்ள வந்த அலெக்ஸை தான் நான் பிடிச்சு கொடுத்துருக்கேன். சேட்டாரகு இந்த டாக்குமெண்ட்ஸை பத்தி தான் என்கிட்ட கேட்டான். அதுலதான் அவன் யாரு, யாரோட டீல் வச்சிருக்கான், என்ன பண்ண போறாங்கிறது தெரியும். நிச்சயமா அந்த டாக்குமெண்ட்ஸ் அலெக்ஸ் கிட்ட தான் இருக்கணும். அதுக்காகத்தான் அவனை இங்கேயே ஜெயில தீர்த்து கட்டணும்னு பார்த்தாங்க. இஸ் இட்?
இங்கேயே இப்படி நடந்திருக்குன்னா சென்னையில என்ன வேணாலும் நடக்கலாமே. மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் அந்த ரகு கையில போயிட போகுது. அதுக்கு முன்னாடி அது நம்ம கைக்கு வரணும் சார். முடியுமா? அங்க அவனுக்கு ஆள்பலம் அதிகமாச்சே. ஆள் பலத்தை விட உண்மைக்கு தான் என்னைக்குமே பலம் அதிகம். எல்லா இருட்டு ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியோட வெளிச்சத்தை மறைக்க முடியாது. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இது வரைக்கும் என் காலை தேடித்தான் எதுவுமே வந்திருக்கு. என் கால் தேடி வந்திருக்குன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குங்க. நந்தாவை அனுப்பி வச்சன எல்லாருக்கும் வந்து சேர்ந்ததா? பேஷா வந்து சேர்ந்துதே. சார் யாரு? சார் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். உங்க கேஸ அவர் தான் அட்டன் பண்ண போறார். ஓ, நாளை அவனை விசாரணைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு சாதகமா யாரும் அட்டன் பண்ண கூடாது. யாரு அட்டென்ட் பண்ணுவா? யாரும் அட்டென்ட் பண்ண மாட்டா. நீங்க கவலையை விடுங்க. இந்த கேஸ்ல எனக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. ப்ராசிக்யூஷன் கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா அவனுக்கு எதிராக தான் ஜட்மெண்ட் போகும். எங்களை மீறி டிஃபென்ஸ் தரப்புல அவனுக்காக யாராவது ஆஜரானாலும் இந்த கேஸ்ல ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண கூடாது. ஏயா நிக்கிற? உட்காரு. ஓகே சார். யுவர் ஆனர், இந்த ஆளு பிரபஞ்சத்துல என்னைக்கு காலடி எடுத்து வச்சானோ அப்பவே பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுடுத்து. கருணையின் அடிப்படையில கூட இவனுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பே கொடுக்கப்படாது. இது வரைக்கும் எக்ஸாமின் பண்ண விட்னஸ் எல்லாம் விட்டுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விட்னஸ் செத்து போனானே ஜீவா, அவன் வீடியோல தன்னுடைய மரண வாக்குமூலத்துல கிளியரா தன்னை கொன்னது அக்யூஸ்டு தான் சொல்லியிருக்கான். செத்து போன ஒருத்தன் தனக்காக சாட்சி சொன்னது லோகத்திலே இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். யுவர் ஆனர், இட் இஸ் a pre-planned, premeditated, motivated, cold-blooded murder. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கூட குறைஞ்சபட்ச தண்டனைங்கிறது என் தாழ்மையான கருத்து. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் உங்களை பத்தி சொன்னதுக்கு நீங்க ஏதாவது மறுப்பு தெரிவிக்க விரும்புறீங்களா? இருந்தா தானே யுவர் ஆனர் தெரிவிப்பார். யூ ப்ளீஸ் சிட் டவுன். உங்க தரப்புல நீங்க சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? இந்த கேஸ்ல வாதம் தான் இருக்கு, பிரதிவாதம்னு எதுவும் இல்ல. இதை வச்சு கூட தீர்ப்பு சொல்லிட முடியும். இருந்தாலும் தெரியாம கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். உங்க தரப்புல யாரையாவது விசாரிக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு ஏதாவது சட்ட உதவி வேணுமா? உங்களுக்காக வாதாட யாருமே இல்லையா? நான் இருக்கேன் யோன. ஐ அம் தேர். சக்கரவர்த்தி சார் வந்துட்டார்ல, இனிமே களை கட்டிடும். ஓ, thank you my friend. Good officer, please. என்ன ராகவன், how are you? அதே கேஸா? ஆமா. யோ, என்ன இது தெஃப்ட்க்கு 376 போட்டுருக்க? அது ரேப். தெஃப்ட்க்கு 380. எப்போ கத்துக்க போற? கத்துக்கவே மாட்டே நீ. சரி பண்ணி சார். எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்க. இப்பயாவது படிச்சு கத்துக்கோ. என் கட்சிக்காரர் சார்பா மேமோ. சரிங்க சார். யா. யுவர் ஆனர், திடீர்னு மிஸ்டர் சக்கரவர்த்தி வந்து இவரை கட்சிக்காரங்கிறார். இவர் ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பரிச்சயம் உண்டா? இவருக்கு இவர் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கட்சி எப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் நவ். ஏன் உங்களுக்கு அதுல ஏதாவது போஸ்டிங் வேணுமா? பொருளாளர், செயலாளர், தலைவர், அதுவும் வேண்டாமா? What else do you want? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எந்த அடிப்படையில வக்காலத்து வாங்குறீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி? இந்த மாதிரி ஆளுக்கு. ஓ, ஓகே. அப்பாவிங்கிற அடிப்படையில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதுல? யாரு இந்த ஆள் அப்பாவியா? எஸ். அப்பாவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கல. யார் நானு? ஓகே மிஸ்டர் அனந்தராமன், உங்க வழிக்கு நானும் வரேன். பாவாத்மான்னு வச்சுப்போமா, இல்ல ஜீவாத்மா, பரமாத்மா, எந்த ஆத்மா வேணும்? மிஸ்டர் அனந்தராமன், நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்மால நம்பிக்கை இருக்கணுமே. இல்லனா ஆத்துல இருந்து ஸ்ரீஸ்வரத்தை குழைச்சு நெத்தியில கோடு போட்டுட்டு கோட்டுக்கு வருவீங்களா? இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பேசுவோமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவர் தான் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு யுவர் ஆனர். லண்டன்ல பாரட்லா படிச்சுட்டு இப்படி ஒரு கொலைகாரன் ஒரு கன்ஃபர்ம்டு குற்றவாளிக்காக ஆஜராறல, ஆச்சரியமா இல்ல? ஹே, வெயிட் a minute my friend, wait a second. நீங்க எப்படி கன்ஃபர்ம் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அங்க உட்கார்ந்திருக்காரு இல்லையா, அவர் சொல்லணும், நம்ம கேட்கணும். நோட் ரெஸ்பாண்ட் யுவர் ஆனர். நீங்க இங்க இருந்து அவரை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு பதிலா கரெக்டா யுவர் ஆனர் உங்க ஜோலியை மட்டும் பார்த்தா போதும். அதே மிஸ்டர் அனந்தராமன், நம்ம நாட்டுல மட்டும் அவங்க வேலையை தவிர மத்தவங்க வேலையிலேயே இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்கீங்க. Why is that? Now can I proceed your honor? Proceed. Thank you your honor. இந்த கேஸ் முழுக்க ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அரசு தரப்பு விட்னஸ் நான் இப்போ கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறேன். With your permission of course. Permission granted.
தேங்க்யூ யோனா இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அதான் பெரியவா சொல்லிட்டார்ல என்ன ப்ரொசீட் பண்ண சொல்லி போய் உட்காருங்க கூப்பிட்டப்ப வந்தா போதும் கோ நான் என் வேலையை பார்க்கணும்ல என்னது ஹலோ நான் சூடா இருக்கும்போதே விட்டச்சு கூப்பிட்டுருக்கோம் அப்புறம் என்ன கேள்வி கேட்கணும் நான் மறந்துடல என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல கோன் கோன் கூட Okay, sir. கூட சுப்பையா 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 அவர் தாங்க கொலை பண்ணாரு. வெயிட் முதல்ல சத்தியம் பண்ணும் மிஸ்டர் சுப்பையா அப்புறம் தான் போய் சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த பாருங்க திஸ் புக் பண்ணுங்க நான் சொல்வதெல்லாம் யூ உண்மை. கேன் டேக் தி புக் நவ அவர் கொலை பண்ணதை 2 கண்ணால பார்த்தேங்க. மிஸ்டர் சுப்பையா நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் சொல்லி கொடுத்ததுங்கறாரே என்னுடைய சாட்சியங்கள்லாம் சொல்லி கொடுத்தத சொல்றவா இல்ல போய் மட்டும் தானே? நடந்ததை பார்த்துட்டு உண்மையை சொல்றவா. தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதனால தான் உங்க விட்னஸ் மிஸ்டர் சுப்பையா இங்க வந்தோடனே என்ன சொன்னார் மிஸ்டர் தேவன் தான் கொலை பண்ணாரு அதை நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னு சொன்னாரு சொன்னீங்கல்ல ஆமா சார். சோ தி சேம் மிஸ்டர் சுப்பையா மர்டர் நடந்த அன்னைக்கு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாரு மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு யாரோ திடீர்னு பின்னாடி அடிச்சாங்க நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு ரைட் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களா இல்லையா அது ஞாபகம் இல்லைங்க. செலக்டிவ் அம்னீஷியா உங்களுக்கு உண்மையெல்லாம் மறந்துடுமே ஓகே மிஸ்டர் சுப்பையா இதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம் வெல் ஆஹா இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலங்க. தெரியல இப்போ சொல்லுங்க தெரியலங்க. நோ இப்போ தெரியல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சுப்பையா என்னையாவது உங்களுக்கு தெரியுதா நல்ல சாட்சி. வாட் மிஸ்டர் அனந்தராமன் யோ ஐ விட்னஸ் இஸ் a blind witness மிஸ்டர் சுப்பையா ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம்ல கண்ணாடி வாங்க பணம் இல்லைங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஓனர் 100 rupees வெறும் 100 ரூபாய்க்கு பவர் கிளாஸ் வாங்க முடியாத இந்த மிஸ்டர் சுப்பையா 14,000 ரூபாய்க்கு ரீசெண்டா கலர் டிவி வாங்கியிருக்காரு எங்க இருந்து வந்தது இந்த பணம் எங்க இருந்து யுவர் ஆனர் this is totally irrelevant to this case. No. I'm afraid you're wrong, Mr. Anantharaman, as always. This is very much relevant to this case. Just listen. Mr. Subbaiya, Mr. தேவனுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுக்கறதுக்கு ஃபீஸ் பொய் சாட்சி சொல்றதுக்கு ஃபீஸ் 14,000 rupees ஒரு கலர் டிவி நான் டிவி வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல சுப்பையா நீங்க கேபிள் நெட்வொர்க்ல இருந்து தனியா லுக் போட்டு எடுத்து உங்க கலர் டிவில ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கட்டாம பார்த்துட்டு இருக்கீங்கல்ல அது வரைக்கும் எனக்கு தெரியும் ஓகே யூ கேன் கோ நவ போய் வீட்ல கலர் டிவி என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு ஜெயிலுக்கு உங்க கலர் டிவி எல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல கோ ஆர்டர் therefore your honor இந்த மாதிரி irresponsible people கொடுக்கிற பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ்னால மௌனமா இருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் தேவன் குற்றவாளி ஆயிட முடியாது யூனோ மிஸ்டர் சக்கரவர்த்தி அவசரப்பட்டு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ்க்கு வந்துராதே. Really? இன்னொரு முக்கியமான விட்னஸ் இருக்கு. யாரு இந்த மர்டரான விக்டிம் தான் கூப்பிடுங்க அவரை யுவர் ஆனர் அந்த வீடியோ டேப் இங்க ப்ரொடியூஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் நோ தேவை. ப்ராப்ளம் டேக் யூர் டைம் அடுத்த திங்கட்கிழமை வாய்தா பண்றேன் எவிடன்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க Thank you, Your Honor. See you on Monday, Ananthu. உருப்படியான விட்னஸ் ஏதாவது கொண்டு வாங்க. சேட்டா நான் தான் அது மிஸ்டர் சக்கரவர்த்தி நம்ம கேஸ உடைச்சிட்டாரு என்னையா சொல்ற வந்து விவரம் சொல்றேன் சேட்டா பணத்தை கோச்சுக்காதீங்க. நான் நேர்ல வரேன் சேட்டா காசை வாங்கிட்டு எல்லாம் சொல்றேன் வரேன் சேட்டா வந்துட்டே இருக்கேன்